இடங்கள்லயோ தொட்ட இடங்கள்லாம் யார் பெருமை சொல்லியிருக்கனா ஹரிகி சர்வத்திர கீயது. வியாச பகவான் மகாபாரதத்தை இப்படி முடிக்கிறார். பராசரர் விஷ்ணு புராணத்தை முடிக்கும் பொழுது ஆலோக்கிய சர்வசாஸ்திரானாம் விசாரித புனப்புனகா இதமேகம் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா. சர்வசாஸ்திரங்களும் நாராயணனுடைய பெருமையை முடிக்கிறார் என்று சொல்லுகிறார். மகாபாரதத்தினுடைய கீழபர்வம் ஹரிவம்சம். ஹரிவம்சத்தை சொல்லிவிட்டு சாட்சாத் கைலாசபதியே மகர்ஷியில பார்த்து சொல்றார், ஹரிரேக சதாத்யோஜகா பவத்பிகி மோட்சகாங்கிவி. மோட்சத்தை விரும்பக்கூடிய நீங்கள் ஹரிபக்தி பண்ணுங்கள் என்று மகேஸ்வரேனாத் உபசம்மிருதம் அப்படின்னு ஆதிசங்கரர் குறிப்பிடுறாரு. இப்படி மகேஸ்வரனே தன் ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணினார் அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். அதை எடுத்து காண்பிச்சார், ஹரிபக்தியினுடைய பெருமையை எடுத்து காண்பிச்சார். அதனால கிருஷ்ணதேவராய தேவதாந்தர மற்ற மூர்த்திகளிடத்துல தேசம் இல்லாத ஹரிபக்தியை பிரதானமாக கொண்டிருந்ததுனால விஷ்ணு ஆலயங்களுடைய திருப்பணிகளையும் அதேபோல சிவாலய திருப்பணிகளையும் அசூயை இல்லாம செஞ்சிருக்கு. பழைய சிவாலய திருப்பணி, அழகர் கோவில் திருப்பணி பண்ணினா அதே சமயத்துல மதுரை மீனாட்சி கோவில் திருப்பணியும் பண்ணிருக்கு. இப்படி அசூயை இல்லாம ஒரு ராஜா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆதர்சமாக இருந்திருக்கிறார். ஏவஞ்ச சேதஸ்ய நவாப்த திருப்திஹி வாசாபி பூஜாம் கலகே கதம் வா ஸ்ரீ வெங்கடாதீசி துரித்யுதாரம் சித்தே விசாரம் கலயன்னவாத்சம். கிருஷ்ணதேவராயரே சொல்ற ஸ்லோகம். கற்கோவில் கட்டியும் கூட அவருக்கு இன்னும் திருப்தி இல்லையா. ஏன்னா கோவில்னு சொன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் சிதிலமா தானே பேடம். இதை விட ஒரு சொற்கோவில் கட்டடம் அப்படின்னு எனக்கு ஆசையா இருந்ததுங்கிறார். கற்கோவில்கள்லாம் இன்னைக்கு சிதிலமாயிடுத்து, சொற்கோவில் சிதிலமாகல. அதனால ஒரு கோவிலுக்கு திருப்பணின்னு போய் கேட்க போனோம்னா இது ஆழ்வார் பாடல் பெற்றதா அப்படின்பா 10 ரூபாய் கொடுக்குறா இருந்தா கூட. பாடல் பெற்றதுன்னா 10 ரூபாய் கொடுத்துருவா. பாடல் இல்லைன்னா நாளைக்கு வாங்கலுவேன், பாக்குறேன், முடிஞ்சா பாக்குறேன் அப்படிங்கிறா. அப்போ கற்கோவில சொற்கோவில் காப்பாத்துறது. கற்கோவில் சிதிலமாயிடுறது, சொற்கோவில் சிதிலமாகாது. அதனால கிருஷ்ணதேவராயன் நினைச்சார், ஆமா கற்கோவில் கட்டிடத்திலே அவருக்கு திருப்தி இல்லையா, சொற்கோவில் கட்டணும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய குருவான வியாசராயரிடத்துல சொல்ல உடனே அவர் சகல கதைகளும் இதிகாச புராணங்களிலே கஜேந்திர மோட்சம், ருக்குமாங்கவ சரித்திரம், அம்பரீஷ சரித்திரம், ராமகதை, கிருஷ்ணகதை இருக்கு. அந்த கதாசார சங்கிரகம் பண்ணி ஒரு காவியமாக விஷ்ணு கதைகளை நீ ஒரு காவியமாக பண்ணு. அந்த காவியத்துல எப்படி ருக்குமணீசன் தான் பாண்டுரங்கன்னு சொல்றோமோ அதுபோல அந்த ராமன் தான், அந்த கிருஷ்ணன் தான் இந்த வெங்கடேஸ்வரர் அப்படின்னு பாடு அப்படின்னு குரு சொன்னதன் மேலே நான் இந்த காவியத்தை பண்ணினேன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறது. அவர் கற்கோவில் கட்டினதையும் சொற்கோவில் கட்டினதையும் தானே கிருஷ்ணதேவராயர் சொல்றார். வியாசராயர் சாஸ்திர கிரந்தங்கள் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கும் சந்திரிகான்னு பெயர். அதனாலே அவரை சந்திரிகாச்சாரியர்னு சொல்லுவார். அதை காட்டிலும் அவருடைய கீர்த்தனங்களுக்கு பிரசித்தி. கீர்த்தனம் கன்னட பாஷையிலேயே பண்ணினார். ஏனால் பாமர மக்களுக்கு சமஸ்கிருதத்துல பாடிவிட்டா தெரியாது. ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಹರಿಯ ಕಾಣಾದವ ಹುಟ್ಟು ಕುರುಡನೋ ಸಂಗದ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಚರಿತ ಕೇಳಾದವ ಜಡಮಂದ ಮದಿ ಕಿವುಡನೋ ಹರ್ಷದಿಂದಲಿ ನರಹರಿಯ ಪೂಜೆಯ ಮಾಡಾದವನೇ ಕೈ ಮುರಿದವನೋ ಗುರು ಮರಸೂದನ ಕೃಷ್ಣ ಎಂದು ಕುಣಿಯದವೇ ಪುಂಡನೋ ಹರ ಹರಿ ಚರಣೋದಕದ ರಸಶಿರನಾಯುಂಡ ಹಂಜಗಣೋ ಸುರವರ ಕೃಷ್ಣ ಪ್ರಸಾದವಿಲ್ಲ ಊಟ ಸೂಕರ ಭೋಜನವೋ ಕಮಲನಾಭನ ಪಾಡಿ ಪೊಗಳಾದ ಸಂಗೀತ ಗರ್ಧಭರೋದನವೋ ಮಮದದಿಂದಲಿ ಕೇಶವ நமஸ்கார மாடாதவனே மிருகவோ. சுலபமா புரியும். கன்னடம் அநேகமா தமிழுடைய ரூபாந்தரம் தானே கன்னடம். பரமப்பிரேமையோட ஹரிய போய் பகவான பார்க்காதவன், பாண்டுரங்கனே உடுப்பி கிருஷ்ணனே பார்க்காதவனுடைய கண்ணு குருடனோ. பர்காஜிதேதே நயனே நராணாம் லிங்காணி விஷ்ணோர் நனிரீட்சதோயே என்று பாகவதத்தில் சொல்றதே அதைதான் இவர் கன்னடத்துல சொல்றார். கிருஷ்ண சரித்திரத்தை கேட்காதவன் செவிடனோ. நரசிம்மனே, பக்தவத்சலனே, பிரகலாதவரனே பூஜை பண்ண வேண்டாமா? இவளுக்கு புஷ்பத்தை போட்டு விட்டு சாப்பிட்டாதான் என்ன? கபகபக்குன்னு வாயில பிறந்ததுமே கபக்குன்னு பொழுது விழுந்ததுமே
கபகபன்னு வாயில போட்டுக்கணும்னு தோன்றதே, கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டாதா என்ன? கை முறிதவனோ, கை நன்னா இருக்கு, அதுக்கு ஒரு நன்றி வேண்டாமா? பகவானுடைய பாதத்துல ஒரு துளசி போட வேண்டாமா? கை முறிஞ்சால் எடுத்து மதுசூதன கிருஷ்ணா என்று சொல்லி தலை குனியல, என்ன குண்டனா? குனிய முடியாதா? அவளு வலுத்து போயிடுத்தா உடம்பு, குனிய முடியாதா? வீண்டு சேவிச்சாதான ஏகோபி கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாம. ஒரு நமஸ்காரம் ஜென்மாவில பண்ண மாட்டானான்னு காத்துட்டு இருக்காரா அவர். ஒரு நமஸ்காரம் அவன் ஜென்மாக்குள்ள பண்ணிவிட்டா கூட அவனை காப்பாற்றி விடுவனே. அந்த குனியதவ குண்டனோ ஹரிச்சரணோதகம் சாப்பிட்டா என்ன? ஹரிச்சரணோதகம் பகவானுடைய பாத தீர்த்தம், சாலக்கிராம தீர்த்தம் கொடுக்கிறாளே, சத்தையோடு சாப்பிடக்கூடாதா? நாய் மாம்சத்தை சாப்பிட்றவனாவன், சொபச்சனாவன். கிருஷ்ண பிரசாதம் இல்லாம அன்னத்தை சாப்பிட்டானே, இது சூக்கர போஜனம்ங்கிறார். பன்னி மாம்சம் போல சாப்பிடுறானே. ரொம்ப கோபத்தோட பேசுற. என்னதான் ராகதான பல்லவி, நீ மிரட்டு உருட்டு உடம்ப தலைய போட்டு சுழட்டு, பக்தி இல்லாத பாடினியானா கர்ப்ப ரோதனவும். இத கழுத மாதிரி ஏண்டா கத்துற? பக்தியோடு பாட வேண்டாமா? பாவம் வேண்டாமா? அந்த கீர்த்தனத்தை பாடும் பொழுதே பெரியவாளா இப்படி பாடியிருக்காளே அப்படின்னு பாவம் வேண்டாமா? மமதை இல்லாம அடியார்கள் சரணத்துல விழ வேண்டாமா? ஹரிதாசர்களுடைய சரணத்துல விழத்துக்குள்ள ஒரு மமதையா? அவன் கால நாயனத்துக்கு விழ அப்படின்னு பண்ண. ஹரிதாசர்கள் சரணத்துல விழ வேண்டாமா? விழாதவன் மிருகமா? ஒரு மிருகம் கூட பார்த்து கொடுத்தனா ஓடி வந்து ஹரிதாசர்கள் சரணத்துல இப்படி ரெண்டு காலை வச்சு இப்படி வணக்கம். நாய் கூட வணங்குமே, ஹரிதாசர்களை வணங்கலையே. இப்படி ரோசவராப்புல பக்தியை உபதேசம் பண்ணிரு. பல கீர்த்தனங்கள் கிருஷ்ணங்கிற முத்திரையை வச்சு வியாசராயருடைய கீர்த்தனங்கள். ஆனா இவர்களுக்கெல்லாம் கீர்த்தனம் பாடணுங்கிற ருச்சியை புரந்தரதாசரை பார்த்துதான் வந்ததும்பா. புரந்தரதாசரை பார்த்துதான் அவர் குருவுக்கே கீர்த்தனம் பாடணுங்கிற ருச்சி வந்தது. இவருடைய சிஷ்யர்களுக்குள்ளே புரந்தரதாசர், கனகதாசர், இரண்டு மகான்கள் மிகவும் திலகம் போன்றவர்கள். சாலக்கிராம பூஜை பண்ணிட்டு இருக்கிறார் வியாசராயர். எல்லா பூஜோபகரணங்களும் எடுத்து வச்சிருக்கிறார் சிஷ்யர்கள் எல்லாரும். பொதுவாக யதிகளுக்கு சாலக்கிராம பூஜை தான் முக்கியமானது. யாருக்குமே சாலக்கிராம பூஜை தான் முக்கியமானது. சாலக்கிராமத்தில் எவ்வளவு சந்தோஷம் பகவான் அடைகிறானோ அவ்வளவு வேற எந்த மூர்த்தத்திலையும் இல்லை அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. சாலக்கிராமாதி பூஜா பரபுருஷ ததா ஏகாதசி நாமவர்ணகான்னு நாராயணீத்திலேயே சொன்னார். கங்கா கீதாஜ காயத்ரி அபிச்ச துளசிகா கோபிகா சந்தனம் தத். மத்தியானம் கோபிச்சந்தன மகாத்மியம் சொன்னோமே, நாராயணீத்திலையும் பட்டாதிரி சொல்றார். இதெல்லாம் பாகவத தர்மம். ஏகாதசி உபவாசம், சாலக்கிராம பூஜை, துளசி மணிமாலை சாத்திக்கிறது, கோபிச்சந்தனம் வச்சுக்கிறது, இது எல்லாம் பாகவத தர்மம். இந்த பாகவத தர்மம் கலியிலே பகுசீக்கிரம் க்ஷிப்ரம் முக்தி பிரதானி தியபிதது ரிஷயா தேசுமாம் சஜ்ஜயேதான் நாராயணியத்துல. இதெல்லாம் லகுவாக மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு மகர்ஷிகள்லாம் சொல்லியிருக்கிறாளே குருவாயூரப்பா. அதுல எனக்கு ஒரு ஆசைய கூட. சாலக்கிராமத்தை எல்லாரும் பூஜை பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஒரு அதிகாரி பூஜை பண்ணினா அவாட்டையும் தீர்த்தம் வாங்கிண்டா போறோம். சாலக்கிராம தீர்த்தத்துக்கு தான் பிராதானியம். இப்ப கோவில்களிலே, விஷ்ணு கோவில்களிலே நமக்கு தீர்த்தம் வாங்கிக்கிறோமானா சாலக்கிராம தீர்த்தம் தானே. பகவான் ஸ்வேத தீபத்திலேயோ வைகுண்டத்திலேயோ கூட சூரிய மண்டலத்திலேயோ கூட அவ்வளவு பிரசன்னமா சாநித்தியம் கொடுக்கலையா? சாலக்கிராம சிலா சக்கரத்திலே அவ்வளவு பிரசன்னமாக சாநித்தியம் கொடுத்திருக்கார் அப்படிங்க.